ஆண்டவர் உங்களையும் என்னையும் அடையாளமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை அவர் அடையாளமாய் மாற்றுகிறவர், நம்முடைய சபையை அடையாளமாக மாற்றுகிறவர், நம்முடைய பிள்ளைகளை அடையாளமாக மாற்றுகிறவர். நம்ம இருக்கிற நிலைமையிலே நம்மை சுற்றி இருக்கிற முன்பதாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அடையாளமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 17ஆம் அதிகாரத்தில் நாம் நன்கு அறிந்திருக்கிறது போல தாவீது கோலியாத்து சண்டை நடக்குது. அந்த சண்டையின் மத்தியில் தாவீது ஒரு நாளா என்ன பண்ணல என்று சொன்னால் யுத்த களத்திற்கு வரவே இல்லை. தாவீது 40 நாள் கோலியாத் வந்து அங்கே நின்று சத்தம் போட்டு கொண்டிருக்கும் போது என் கூட வந்து சண்டை போட யாராச்சும் வாங்க என்று சொல்லும்போது 40 நாளும் தாவீது அந்த இடத்துல இல்லை. 40 நாள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் தாவீது அந்த இடத்துல வரான். அந்த இடத்துல வரும்போது தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன ஆச்சு, என்னுடைய அண்ணமாங்க இருக்கிறாங்களே, அவங்க அந்த இடத்துல யுத்தத்திற்காக வந்தாங்களே, அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி கேட்கும்படியாய் வருகிறான். என்ன நடந்தது என்று சொல்லி நியூஸ் கலெக்ட் பண்ணி போக வந்தவன் அடுத்த நாள் பிரேக்கிங் நியூஸா தேவன் மாற்றி விட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதான்னு தெரியல. செய்தியை வாங்கிட்டு வந்து போனவன் அடுத்த நாள் தேசத்திற்கே முக்கியமான செய்தியா என்ன பண்ண என்று சொன்னால் தாவீதை ஆண்டவர் மாற்றி விட்டார். ஒருவேளை இந்த நாளில் நீங்க வந்து அமர்ந்திருக்கிற உங்களில் அநேகர் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கு, எங்களுடைய போராட்டம் முடியலை, என்னுடைய கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி இல்லை, நான் அழுது ஜெபித்து என்னுடைய களைப்படைந்து போய்விட்டேன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், அதை எல்லாவற்றையும் மாற்றி இந்த மாதத்திலே வருகிற வரத்திலே வருகிற வருஷத்திலே கர்த்தர் உங்களை என்னை அடையாளமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கும் போது நீங்க எப்ப விசுவாசித்து கர்த்தர் என் குடும்பத்தை, என் சபையை, என் பிள்ளையை அடையாளமாய் மாற்றுவார் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அப்பையோ அதற்கான காரியத்தை பரலோகம் செய்ய தொடங்கிவிட்டது. அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஒரு சில காரியத்தை தாவீதின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாருக்கும் ஆசை தான், என் குடும்ப அடையாளம் ஆகணும், எங்கள் சபை அடையாளம் ஆகணும், நாங்கள் அடையாளம் ஆகணும், எங்கள் பிள்ளை அடையாளம் ஆகணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஆசை தான். அப்படி அடையாளமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதே அதிகாரத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகள் நாம் வாசி கேட்கலாம். வசனம் 17 வாசி கேட்கலாம். வசனம் 17. நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் போய். ஓகே, ஆண்டவர் இந்த இடத்துல முதல்ல நம்ம என்ன பண்றோம் என்று சொன்னால், இங்க முதல்ல அடையாளமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்க வேண்டும். இந்த இடத்துல ஈசாயை ஆண்டவரோடு ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். தகப்பன் சொல்றார், என்ன சொல்றார் என்று சொன்னால், எப்பா உன் சகோதரர்லாம் அங்கே போயிட்டாங்க, 40 நாள் ஆயிப்போச்சு, யாருமே இதுவரை எந்த நியூஸ் இல்லை, யுத்தம் முடிஞ்சிச்சான்னு தெரியல, யுத்தம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா நீ என்ன பண்ண என்று சொன்னால் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்றதுனால நீ போய் அவர்களிடத்துல எல்லாவற்றையும் என்ன பண்ணு, விசாரித்து கொண்டு வா என்று சொல்லி அவனிடத்துல அனுப்புறான். அப்படி அனுப்பும் போது இந்த இடத்துல தாவீது என்ன செய்யறார் என்று சொன்னால், அப்பா கிட்ட சட்டம் பேசாதபடி, உன் புள்ள தான் நாங்க போயிருக்குது, நீ வேணா போய் பாருன்னு எந்த விதமான சாக்கு போக்கு சொல்லாதபடி இவன் தகப்பன் சொன்னதை கேட்டதுனால அவன் இடத்துக்கு போனான். அந்த இடத்துக்கு அவன் போனதுனால கர்த்தர் அவனை அடையாளமா மாற்றினார். அல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் எவ்வளவாய் முக்கியத்துவம் தருவோம் என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். ஈசாய் சொன்ன உடனே தாவீது கேட்டதுனால அவன் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றான். அவன் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றதுனால தான் கர்த்தர் அவனை அடையாளமாய் மாற்றினார். அல்லேலூயா. அநேக நாட்கள் நம்ம வார்த்தையை கேட்கிறோம், அநேக நாட்கள் பிரசங்கங்களை கேட்கிறோம், அநேக நாட்கள் நம்ம படிக்கும் போதே, நம்ம வசனத்தை தியானிக்கும் போதே ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லுவார். ஆனால் நம்ம அதை என்ன செய்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்கலாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவர்களை பொறுத்தவரை நல்லா கேட்பாங்க, 2 காது இருக்கிறதுனால, ஆனால் செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, நல்லா கேட்பாங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்பாங்க, தூங்கி கொண்டாச்சும் கேட்டு கொண்டிருப்பார்களே தவிர விழித்த பிறகு செய்ய மாட்டாங்க. இங்க தாவீது அப்படி இல்லை. நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. தன்னுடைய தகப்பன் சொன்ன உடனே வசனம் சொல்லுகிறது, அவன் அதிகாலையில எழுந்து தகப்பன் என்ன சொன்ன அதை செய்ய போயிட்டான். அல்லேலூயா.
இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை சற்று சிந்தித்து பார்க்கலாம். 12ஆம் மாதத்தில் 7ஆம் தேதி வந்துட்டோம். 25 வருஷம் தொடங்கின இருந்து எவ்வளோ பிரச்சனையா, எவ்வளோ பாடையா, எவ்வளோ கஷ்டையா, எவ்வளோ கண்ணீரையா, நான் சொன்னா நீ கேட்டால் உனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுறியான்னு சொல்றதுக்குள்ள ஆள் இருக்கிறாங்க. ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால், இத்தனை நாட்களும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குகளை, இத்தனை நாட்களும் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிற காரியத்தை நம்ம செய்திருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம ஒன்றும் செய்யாதபடி ஆண்டவர் எல்லாம் செய்யணும், ஆண்டவர் எல்லாம் செய்யணும்னா ஆண்டவர் செய்ய மாட்டார். இந்த கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, இந்த சுண்டு வரல தூக்கிறதுக்குள்ள ஆண்டவர் தான் கூப்பிடுவாங்க. ஆண்டவரை வந்து அற்புதம் செய்வீராக, ஒரு அதிசயம் செய்வீராக, எனக்காய் காரியத்தை இல்லை. ஆண்டவர் செய்வதற்கு முன்பதாக நீங்களும் நானும் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தால் மாத்திரம்தான் கர்த்தர் உங்களை என்னை அடையாளமாக மாற்ற முடியும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஈசாய் சொன்னதுக்கு அப்புறம் தாவீது அங்க போகாம இருந்திருந்தாருன்னா, ஈசாய் சொன்னதுக்கு அப்புறம் தாவீது யுத்த காலத்துக்கு போகாம இருந்திருந்தார் என்று சொன்னால், ஒரு நாளும் கோலியாத்தோட சண்டை போட்டுருக்க மாட்டாரு, ஒரு நாளும் கோலியாத்தை ஜெயிச்சிருக்க மாட்டாரு, ஒரு நாளும் தேசத்துக்கு என்ன பண்ண மாட்டாரு, அடையாளமாய் மாறி இருக்க மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கிறவர்களை மாத்திரம்தான் ஆண்டவர் அடையாளமா மாற்ற முடியும். அல்லேலூயா. வீட்டில் எத்தனை பிள்ளை இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு புள்ள இருக்கும், இருக்குமா இருக்காதா? எத்தனை புள்ள இருந்தாலும், 6 புள்ள இருந்தாலும் சரி, 8 புள்ள இருந்தாலும் சரி, 2 புள்ள இருந்தாலும் சரி, ஒரு புள்ள இருந்தால் தப்பிச்சு, 2 புள்ள இருந்தாலும் சரி, எத்தனை புள்ள இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு புள்ள இருக்கும். அந்த புள்ளைக்கு எல்லாத்தையும் செய்வாங்க. அதன் அர்த்தம் அந்த புள்ளைக்கு தான் பாசம் என்று சொல்லி இல்லை, அந்த புள்ள சொல்றதெல்லாம் கேட்கறதுனால தான் செய்வாங்க. அதுதான் ஆண்டவர்கிட்டையும் நாம் அவர் சொல்றதை கேட்காம ஆண்டவர் செய்யுங்க என்ன பண்ண மாட்டார், செய்வார். ஏன்னா அவர் நாமத்தில் கேட்கறதுனால செய்வார். ஆனால் அவர் சொல்வதை கேட்டு செய்யும்போது நீங்களும் நானும் நினைத்து பார்த்த விதத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் அடையாளமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, இதுவரை நான் இங்கே சொன்னதை நான் கேட்கல என்று சொன்னால், இன்றைக்கு நான் சொல்லுகிறதை கேட்கும்படியான ஒரு இருதயத்தை தார் என்று சொல்லி நாம் ஆண்டவரத்தில் கேட்கலாம். 2வதாய் தாவீது கேட்டதான சத்தம் என்னவென்று சொன்னால் வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்தில் 8வது வசனம். சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். போதும். 2வதா தாவீது தன்னை அடையாளமாய் மாற்றுவதற்கு செய்தான காரியம் என்ன என்று சொன்னால், நீங்க தொடர்ந்து அங்க வாசிக்கும் போது சவுல் ஒவ்வொரு நாளும் வந்து கோலியாத் ஒவ்வொரு நாள் வந்து இவனுக்கு முன்னாடி நின்று கத்துறான். என்ன கத்துறான் என்று சொன்னால், நீங்க வந்துட்டு என்கிட்ட யுத்தம் பண்றதுக்கு வாங்க, உங்களை யாராச்சும் ஒருத்தர் என்ன பண்ணுங்க, தெரிந்து கொண்டு வாங்க என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இப்படி 40 நாள் காலையிலேயும் சாயங்காலத்தில் என்ன பண்றான் என்று சொன்னால், கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறான். அப்போ நடந்தது என்னவென்று சொன்னால், வசனம் 23 நீங்க வாசிக்கும் போது, அவன் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத்தூரனாகிய தாவீது என்னும் பேருள்ளவன் அந்த பெலிஸ்தன் வீரன் பெலிஸ்தன் சேனையிலிருந்து எழும்பி வந்து முன் சொன்ன வார்த்தைகளே என்ன பண்ண என்று சொன்னால் தாவீது கேட்க சொன்னான். இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தையை கேட்கிறோம். இது என்ன வார்த்தை என்று சொன்னால், கோலியாத்தின் வார்த்தை என்பதை விட சத்துருவின் வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அநேக என்ன செய்ய என்று சொன்னால், நம்ம கேட்டு 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 நம்ம அடையாளமாக போகாததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், சத்துரு சொல்லுகிறதையும் மற்றவர்கள் சொல்லுகிறதையும் அதிகமாய் நம்பி இந்த வேத வசனத்தை கேட்கிறத நம்ம குறைச்சிட்டோம். இந்த வேத வசனத்தை கேட்கறத என்ன பண்ணிட்டோம், நம்ம குறைச்சிட்டோம். இங்க அதை கேட்டான், தாவீது கேட்டான். தாவீதுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இருந்த வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அதே கோலியாத்து அதே வார்த்தைகளை 40 நாள் சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயந்தாங்க. ஆனா இவன் வந்து கேட்டு பயப்படவே இல்லை. இவன் வந்து கேட்டு என்ன பண்ணல, பயப்படவே இல்லை. தாவீது கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. நீ என்ன சொல்றான்னு இவன் கேட்டுக்கொண்டிருந்தானே தவிர அதை குறித்து ஒரு பயமும் இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற பயம் என்னவென்று சொன்னால், அவங்க சொன்னது போல் ஆயிடுமோ, அவங்க சொன்னது போல் ஆயிடுமோ, இவங்க சொன்னது போல் ஆயிடுமோ என்று சொல்லி பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்களே தவிர, கர்த்தர் சொல்லுகிற வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில எப்படியும் நிறைவேற்றுவார் என்கிற விசுவாச நம்பிக்கை நம்ம இடத்துல எவ்வளவா இருக்குது என்று சொல்லி யோசிச்சு பார்க்க வேண்டும். 40 நாள் சார், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 நாள் கேட்டு கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஆல்மோஸ்ட் நாம் இந்த யுத்தத்தை ஜெயிக்க மாட்டோம், அவன் தான் ஜெயிப்பான்ற இடத்துக்கு போயிட்டாங்க. அப்பதான் என்ன செய்யறாருன்னு சொன்னால், ஆண்டவர் தாவீதை யுத்த களத்திற்கு கொண்டு வருகிறார்.
அல்லேலூயா. இப்போ நான் சொல்ல போகிறத நல்லா கேளுங்க. இந்த 40 நாள் தாவீது என்ன பண்ணான் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, அவன் வனாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி, அவன் வனாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தரை உயர்த்தி கொண்டிருந்தார் சொல்லி, அவன் வனாந்தரத்தில் இருந்தாலும் ஆண்டவரை பாடுவதை, உயர்த்துவதை, துதிப்பதை, ஆராதிப்பதை ஒரு நாளும் விடவே இல்லை. அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா, நீங்க துதிக்கிறவர்களா இருந்தீங்க, நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களா இருந்தீங்கன்னா, 40 நாள் பயந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் முன்பதாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறான். இவன் தான் என் தாசன், இவன் மேல் நான் மகிமையாய் விளங்குவேன் என்று சொல்லி அத்தனை கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் அவனை அடையாளமாக மாற்றினார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறது, துதிக்கிறது, கண்ணீர் வடிக்கிறது, அழறது மற்றவர்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க சபைக்காக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் எழுதும் போது எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய எல்லா கண்ணீரையும் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா கண்ணீரையும் பண்ணிருக்காரா? கணக்கில் வச்சிருக்கிறார். உங்க வீட்டில் ஹஸ்பண்ட் கணக்கில் வைக்காம போகலாம், உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி கணக்கில் வைக்காம போகலாம், உங்கள் அப்பா அம்மா இது ஒரு அழுவு மூஞ்சி அழுதுகிட்டு தான் இருக்குன்ட்டு போகலாம். ஆனால் கர்த்தர் அவைகளையும் கணக்கில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தாவீது அந்த இடத்துல நின்று அவனை கொண்டு வந்து நிறுத்தின போது எல்லாருக்கும் கோலியாத்தை பார்த்து பயம். என்னை விடவே அந்த ஆள் ஹைட்டு சார், 9 அடி ஹைட்டு, சும்மா பார்த்தாவே பயந்து போயிடுவாங்க. அவங்க வந்து பேசுகிறான், நீ வேணா ஒரு ஆள் வா, என்கிட்ட வந்து ஜெயிச்சுட்டுனா என்ன பண்ற, நான் உனக்கு அடிமையாயிரேன், நீ தோத்துற என்ன பண்ணு, நீ எனக்கு அடிமையாயிரன்றா. இவனை பார்த்த உடனே எல்லாம் பயந்துட்டாங்க. ஆனால் கர்த்தரை துதிக்கிறவனுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிறவனுக்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துறவனுக்கு, கர்த்தருடைய நாமத்தை எப்போதும் சொல்லி துதித்து கொண்டிருக்கிறவனுக்கு எவ்வளவு பெரிய எதிரி வந்து நின்றாலும் பயப்படாதபடிக்கு சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் இவனை ஜெயிப்பேன் என்கிறதான ஒரு உத்தியோகம் வரவில்லதா இருக்கிறது. அல்லேலூயா. சின்ன பையன் 17 வயசு 18 வயசு பையனாக தான் இருந்திருப்பான். அவன் போய் சொல்கிறான் வாடான்றான். யாரை பார்த்து? கோலியாத்தை பார்த்து. உங்களுக்கு தெரியும், நீ என்னை பார்த்தா நாய் மாரி இருக்கடான்னு கேட்குறான் கோலியாத்து. என்னை பார்த்தா நாய் மாரி, ஏன்டா நீ 2 பேரும் எப்படி இருக்கிறோம், என்னை பார்த்து நீ வாடான்ற, என்னை பார்த்து எப்படா இருக்குதுன்னு அவன் கேட்குறான். இவனுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர், நான் ஆராதிக்கிற தேவன் இவனை வீழ்த்த எனக்கு பலத்தை தர வல்லவர் என்று சொல்லி. அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உங்களை என்னை அடையாளமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவன் சொல்லுகிறதை செய்கிறலா இருக்க வேண்டும். 2வதாய், யார் எத்தனை சொன்னாலும் கர்த்தர் எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் சபையை கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு பயப்படாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் அடையாளமாக மாற்றுவார். அல்லேலூயா. இந்த ஊரில் சொல்லும் போது சொல்லுவாங்க, யார் கூட வேணாலும் போகலாம், பயந்தா கூட என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு. அவனும் பயப்படான், நம்மளையும் பயப்படான். இவன் எல்லாம் பயந்துட்டு நிற்கிறான். ஆனால் இவன் வந்து சொல்கிறான், நான் நிச்சயமாய் நிந்திக்கிற அதே கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன், அவர் உன்னை என் கையில் என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி சொல்கிறார். அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். வசனம் 25 வாசி கேட்கலாம். வசனம் 25. அந்த மனுஷனை கண்டீர்களா, இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். 3வதாய் தாவீது ஒரு சத்தத்தை கேட்கிறான். அது யாருடைய சத்தம் என்று சொன்னால், இஸ்ரவேலுடைய சத்தம், கூடி நிற்கிறதான ஜனவுடைய சத்தம். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். வேதத்தை ஒருவேளை நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க என்று சொன்னால், வேதம் உங்களுக்கு நல்லா தெரியும் என்று சொன்னால், இப்போ இந்த இஸ்ரவேல் சொல்லுகிறதான வார்த்தையை சவுல் ஒரு நாள் வாய் திறந்து சொல்லவே இல்லை. யார் அவனை ஜெயிக்கிறானோ அவனுக்கு என் பொண்ணை தரன்னு என்ன பண்ணல, சவுல் சொல்லவே இல்லை. அவனை ஜெயிச்சுட்டு வரவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்ப என்ன பண்ணல, சவுல் சொல்லவே இல்லை. அப்படி ஒருவேளை சவுல் சொல்லியிருந்தாருன்னா, தாவீது ஜெயிச்சதுக்கு அப்புறம் முதல்ல பொறாமப்பட்டது, தாவீது ஜெயிச்சதுக்கு அப்புறம் முதல்ல கோவப்பட்டதே சவுல் தான். அது இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது, சவுலுடைய மகளை கல்யாணம் பண்ணுறதுக்கு தாவீது கேட்கும்போது தாவீது கிட்ட சவுல் சொல்கிறாரு, நான் உனக்கு பொண்ணு தர முடியாது, உனக்கு பொண்ணு தரனா நீ என்ன பண்ணு, போய் 100 நுனித்தோல் எடுத்துட்டு வான்றாரு. அவனை அடித்து பெலிஸ்தீன் அடிச்சு என்ன பண்ணு, 100 நுனித்தோல் எடுத்துட்டு அப்போ தான் பொண்ணு தருவான்றார். ஏன் அதை சொல்ல வரேன் என்று சொன்னால், இது எல்லாம் வரலாறு, அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்ல வர முக்கியமான காரியம், ஆண்டவர் உங்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவர்கள் சொல்லுகிறத நம்பி எதுலையும் செயல்படாதீங்க. அடுத்தவங்க சொல்கிறத நம்பி என்ன பண்ணக்கூடாது, எதுலையும் கேட்கும் போது அப்படியே தேனினிமை போல இருக்கும். கேட்கும் போது அடடா அந்த அக்கா சொன்னது அப்படியே எனக்கு, அந்த அண்ணன் சொன்னது அப்படியே எனக்கு, அப்படியே எனக்கு, ஆனால் கடைசியில் அப்படியே போயிடும். அது
இங்க சவுல் சொல்லாத ஒரு வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க. தாவீது கேட்டுட்டு வாயை திறக்கல, ஒண்ணுமே பேசல, அமைதியா இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காகவோ இல்ல ராஜா கொடுக்குற ஆசீர்வாதத்துக்காக நான் இங்க வரல. ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. என் தேசத்தின் எதிரியாகிய, என் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற எதிரியாகிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு மாத்திரம் தான் என்னை கொண்டு வந்தன்னு தாவீது தெரியும். அதனால தான் அது அமைதியாக இருந்தான். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவர்கள் எப்படி இருக்கு என்று சொன்னால், நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் வேணால் வீட்டில் போய் உட்காந்து படுத்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்த பாதி பிரச்சனையில் 80% பிரச்சனை யாரோ சொன்னதை கேட்டு செஞ்சதுனால தான். யாரோ சொன்னதை கேட்டு செஞ்சதுனால தான். இதில் வேற செஞ்சு முடிச்சுட்டு பாஸ்டர்கிட்ட வேற வருவாங்க, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு. ஐயா கிட்ட கேட்டுட்டு போயிருந்தா, ஆண்டவர்கிட்ட கேட்டு போயிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், பைபிள் கையில் இருக்கிறதுனால, ஆதியாகமம் முடிச்சல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நமக்கு படிச்சிருக்கிறதுனால, என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரா, என்கிட்ட சொல்ல மாட்டாரா, என்கிட்ட பேசாமல் அவன்கிட்ட பேசுவான்னு சொல்கிறேன். இல்லை, பேசுவார், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே போல என்ன பண்ணுவார் என்று சொன்னால், தேவையில்லாத ஆளையும் கூட்டது கூட விட்டுருவார். நீங்கள் வேதம் ஃபுல்லாக வாசி பாருங்க, வேதத்தில் மாத்திரம் இல்லை வரலாறுலையும் வாசி பார்ப்பேன் என்று சொன்னால், தேவையில்லாத ஆள் பேச்சை கேட்டு மாட்டினாங்க தான் பாதி பேர், முக்காவாசி பேர். ஆனால் இங்கே தாவீது அந்த சத்தத்தை கேட்டு ஒன்றுமே பண்ணலை, அமைதியாக இருந்தான். தாவீது என்ன பண்ண, அந்த சத்தத்தை கேட்டு அமைதியாக இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த 2025 அடுத்தவர்கள் சொன்ன எத்தனை காரியங்கள் நம்ம செய்திருக்கிறோம், அடுத்தவர்கள் சொன்ன எத்தனை ஆலோசனை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது சங்கீதத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து என்ன பண்ணுவானா. யோசிச்சு பாருங்க, அவர் கண் வைத்து ஆலோசனை சொல்றாருன்னா கண் எடுக்க மாட்டார்னு அர்த்தம். வெச்ச கண் என்ன பண்ண மாட்டாரு, எடுக்க மாட்டார். நம்மால் வெச்ச கண் எடுக்காம பார்ப்பானா, அது மாதிரி ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பார். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மளை அடையாளமாய் மாற்றாமல் போனதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், யாரோ சொன்னதை கர்த்தர் சொன்னதா கேட்டுட்டு செய்யறதுனால தான் ஆண்டவர் விட்டுட்டார். எப்பா நீ ஏதோ செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக வானா உன்னை பார்த்துக்கிறேன்னு. இந்த நாளில் சற்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் கடைசியில் நம்ம வந்து நிற்கிறோம். ஆண்டவர் சொன்னதை தவிர அநேகர் சொன்ன காரியங்கள் எவ்வளவா நம்ம செய்திருக்கிறோம், அதனால் எவ்வளோ பிரச்சனை மாற்றிருக்கிறோம் என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீது அந்த இடத்துல பயங்கர ஸ்மார்ட்டாக இருந்தார். அவங்க சொன்ன சத்தத்தை என்ன பண்ணல, ஒன்றும் கேட்கவே இல்லை. ஒருவேளை நீங்கள் அப்படி கேட்டு அப்படி செய்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் மற்றவங்க சொன்னதை கேட்டு செய்திருக்கலாம் உண்மை, ஆனால் இன்னைக்கு என்னை மன்னிச்சு இந்த மாதத்தில் என் குடும்பத்தை, என் சபையை, என் ஊழியத்தை, எங்க பிள்ளைகளை அடையாளமா மாற்றுங்க என்று சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாய் மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாய் அவன் கேட்ட சத்தத்தை நம்ம வாசிக்கலாம். வசனம் 28 நம்ம வாசி கேட்கலாம். வசனம் 28. அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். வசனம் 29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொன்னிடத்தில் திரும்பி போய் அந்த பிரகாரமாக கேட்டான். ஜனங்கள் முன்போலவே என்ன பண்ணாங்க, உத்தரவு சொன்னார்கள். இந்த இடத்துல 4வதாய் தாவீது கேட்டதான சத்தம் யாருடைய சத்தம் என்று சொன்னால், தன்னுடைய சொந்த சகோதரருடைய சத்தம், எலியாவுடைய சத்தம். சொந்த சகோதரன் வந்து கேட்குறான், ஏன்டா உங்ககிட்ட ஆட்டை விட்டு வந்தோம், அந்த ஆட்டை விட்டுட்டு நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தாவீது சொல்றான், நீ ஏன் அதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற, நீ அதுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகிற, நான் இங்கே வந்ததற்கு என்ன இல்லை, முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி கேட்கிறான். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு காரணத்தோட தான் உருவாக்கி அமைச்சிருக்கிறார். நம்புறீங்களா? எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்தில் என்ன பண்ணிருக்காரு, உருவாக்கி அனுப்பியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு காரணம் வைத்திருக்கிறார். என்னை உருவாக்கினதுக்கு ஒரு காரணம் உண்டு, என்னை சிருஷ்டித்ததுக்கு ஒரு காரணம் உண்டு, இந்த குடும்பத்தில் சேர்த்ததுக்கு ஒரு காரணம் உண்டு, இந்த இடத்துல பிறக்க வைத்தது ஒரு காரணம் என்று சொல்லி நம்புகிற யாருமே மற்றவர்கள் குறை சொல்லுகிறதையே, குற்றம் சொல்லுவதையே பார்க்க மாட்டாங்க. இங்கே சொந்த அண்ணன் வந்து சொல்கிறான், உனக்கு இங்கே என்ன வேலை, நீ இங்கேயா இருக்கணும், நீ எங்கே இருக்கணும், காட்டில் இருக்கணும், காட்டில் என்ன பண்ணணும், ஆட்டை ஓட்டிட்டு இருக்கணும். இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சொந்த சகோதரன் சொல்ல வர்றது காரணம் என்னன்னா, சொல்ல ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உன்னால ஒண்ணுமே முடியாதுடா, நீ ஏன் இங்க வந்திருக்கன்னு கேட்கிறான் அவன். உன்னால
ஒண்ணுமே முடியாது, நீ ஏன் இங்க வந்திருக்கன்னு தான் என்ன பண்றான், தாவீதை பார்த்து கேட்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், என்னால முடியவில்லை என்று சொன்னாலும், என்னால முடியாது என்று சொன்னாலும், எனக்குள்ளா இருக்கிற சகலத்தையும் செய்து முடிக்கிற வல்லவராக இருக்கிறதுனால அவன் தன்னுடைய சொந்த சகோதரனை பார்த்து கேட்கிறான், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா, நீ ஏன் என்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் முன்குறித்த ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். காலம் தாமதித்தாலும் அது நிச்சயமாக அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல அண்ணன் கிட்ட சண்டை போடல சார், இவன் அண்ணன் இடம் இல்லை, சண்டை போடல. சண்டை போடாம அங்க வசனம் சொல்லுகிறது, அவனை விட்டு, யாரை விட்டு, அண்ணனை விட்டு வேற இடத்துக்கு போனான். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் நம்மை அடையாளமாய் மாற்றாமல் போகிறதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், தேவையில்லாம நம்மளே நிறைய சண்டை போடுறோம். தேவையில்லாம நம்மளே நிறைய சண்டை போடுறோம். சண்டை போட்டு எதை விடணுமோ அதை விடுறது கிடையாது, யாரை தள்ளணுமோ அதை தள்ளுறது கிடையாது. எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சு வச்சுக்கொண்டு ஆண்டவர் நம்மளை அடையாளமாக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு நாள் அடையாளமாக்க மாட்டார். அல்லேலூயா. தாவீது அவனை விட்டு சென்றதுக்கு அப்புறம், நல்லா வாசி பாருங்க, தாவீது அவனை விட்டு சென்றதுக்கு அப்புறம் தான் முகமுகமாய் கோலியாத்தை அவன் தரிசிக்கிறான். முகமுகமாய் கோலியாத்தோடு போட்டிடுகிறான். முகமுகமாய் கோலியாத்தை ஜெயிக்கிறான். யாரை ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னானோ அவனை, கோலியாத்தை தாவீது ஜெயித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் அடையாளமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவர் சொல்லுகிறதை நம்ம கேட்கணும். இரண்டாவதாய் ஆண்டவர் நம்மை அடையாளமாய் மாற்றுவார் என்று சொன்னால் மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு பயப்படக்கூடாது. சூழ்நிலை எதுவா இருந்தாலும் கர்த்தரனை பாதுகாத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு வரணும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவைகள் மத்தியிலே காப்பாற்ற காத்து நடத்த வல்லவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லை சார், ஆர்மியே, தேசத்தின் ஆர்மியே உட்காந்து பயந்துட்டு இருக்கு. அங்கே போய் அவன் சொல்கிறான், வாடான்னு அவன் அடி பண்ணுறான். அவ்வளவு தைரியமாக போனது காரணம் என்னவென்று சொன்னால் அவனுக்குள்ள பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை என்று சொன்னால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சேனைகளின் கர்த்தர், நிச்சயமாய் அவர் இந்த யுத்தத்தில் வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார் என்றதான நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருந்தது. வேத வசனத்தை பார்க்கிலும் அதிகமாக எதை நம்பினாலும் அது என்ன பண்ணாது, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. மூன்றாவதாய் கர்த்தர் அவனை அடையாளமாய் மாற்றினது காரணம் என்னவென்று சொன்னால், அவன் தேவனுடைய இந்த இஸ்ரவேல் சொன்னதான சத்தத்தை அவன் கேட்கல. எவ்வளவு ஊக்கப்படுத்துற மாதிரி இருந்தாலும், எவ்வளவு நன்மை தரது போல இருந்தாலும் அந்த சத்தத்தை என்ன பண்ணல, அவன் கேட்கவில்லை. நான்காவதாய் தன்னுடைய சொந்த சகோதரனே வந்தபோது அவனை விட்டு விலகி என்ன செய்யறேன் என்று சொன்னால் அவன் புறம்பாய் செல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால நடந்தது என்ன வாசிக்கலாம். வசனம் 46 இருந்து. இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தீன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில், தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தீனுக்கு எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுற்றி பெலிஸ்தீனுடைய நெற்றிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தீனை மேற்கொண்டு அவனை மனங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. போதும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கையில ஒண்ணுமே இல்லைனாலும் உங்களை அடையாளமாய் மாற்றுகிற கர்த்தர். சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க, என்ன என் மூஞ்ச பார்த்தல ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. சிரிச்சுட்டு சொல்லுங்க, உங்க கையில ஒண்ணுமே இல்லை என்று சொன்னாலும் உங்களை அடையாளமாய் மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. சார், ஊரில் இருக்க எல்லா ஆர்மி ஃபோர்ஸோட நிற்கிறான், பட்டயத்தோட ஈட்டியோட கேடயத்தோட எல்லாம் நிற்கிறான். எங்காலும் நடுவில் போய் ஒன்றுமே கையில் கிடையாது. என்ன கிடையாது? ஒன்றுமே கையில் கிடையாது. அங்கே வசனம் சொல்லுது, தாவீதின் கையில் என்ன இல்லாமல் இருந்துச்சான்? பட்டயம் இல்லாமல் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை. கோலியாத்தை ஜெயிப்பதற்கான ஒன்றுமே அவன் கையில் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவனை அடையாளமாக மாற்றினார்.
அல்லேலூயா. வசனம் எழுதும்போது எழுதப்பட்டிருக்கிறது, அவன் கையில் இருந்ததான கல்லை எடுத்து என்ன பண்ணானா, அதை சுழற்சி அடித்தான். அது என்ன பண்ணது, அவனை நெத்தியிலே பட்டதுனால அவன் தலை குப்புற விழுந்தான் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல்ல விரும்புகிறேன், நீங்களும் நானே நினைக்கிற மாதிரி தாவீது அடித்ததுனாலே கோலியாத் விழுந்தான் என்று சொன்னால் அது வெறும் 10% தான். புரியுதா? தாவீது கல்லு விட்டு அடிச்சதுனால கோலியாத் விழுந்தான்றது வெறும் 10% தான். மீதி 90% என்ன நடந்துச்சு என்று சொன்னால், தாவீது கல்லெறியும் போது சேனைகளின் கர்த்தராகிய தேவன் கோலியாத்தினுடைய தலையை அப்படியே பிடிச்சி நின்னார். அட்ரா தம்பி, அட்ரான்னு. புரியுதா உங்களுக்கு? அவன் அடிச்சதுனால அவன் விழுந்தான் என்று சொல்ல முடியாது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் கோலியாத்தின் தலையை பிடிச்சிருந்தார். என் மகன் இப்ப அடிப்பா, நீ விழ போற என்பதனால அவன் அடித்த பொழுதே வசனம் சொல்லுகிறது, அவன் இப்படி விழவில்லை, தலை குப்புறக்கு என்ன பண்றான், அவனுக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாக விழுந்தான். அல்லேலூயா. இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எது எல்லாம் கோலியாத்தை போல தெரிகிறதோ அவைகளுக்கு மேலே எல்லாம் கர்த்தருடைய கரம் அந்த தலையை பிடித்திருக்கிறது. அது வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், பாடா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். இதுக்கு முடிவே இல்லையா என்று சொல்லி நீங்கள் எதையெல்லாம் யோசிக்கிறீர்களோ அதை எல்லாம் கர்த்தர் கரத்தில் பிடித்திருக்கிறார். இது நீங்களும் நானும் கிரியை செய்ய வேண்டிய நேரம். எப்ப நாம எழும்பி நின்று தாவீதை போல அடிக்க ஆரம்பிக்கிறோமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் சாஷ்டாங்கமாய் முகம் குப்புற உங்கள் முன்ன விழ அவர் வளராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் தாவீதை வெட்கப்படுத்தல. ஏன் என்று சொன்னால் அவனை அடையாளமாய் மாற்ற முடியாதா அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்த. அவன் சொன்னா, நாயாடா என்னை பார்த்து நீ அடிக்க வரேன்னு சொல்ல முடியாது, நாய் போல குப்புறவன் என்ன பண்ணான்னு சொன்னால் ஆண்டவர் விட வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து, உங்கள் பிள்ளைகளை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்கிறவங்க, நீங்க இயேசுனாரை ஏத்துட்டு கோயிலுக்கு போறீங்களே, அது பண்றிய, இது பண்றிய, ஜோம் பண்றிய, என்னென்ன பண்றிய, உனக்கு ஒண்ணுமே நடக்கலையே என்று சொல்லுகிற அந்த கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அடையாளமாய் மாற்ற நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது ஒரு நாள் யோசிச்சுட்டு போல, நான் யுத்தத்துக்கு போவேன், அந்த இடத்துல கோலியாத் அடிப்பேன், அவன் கீழே விழுவான், அதுக்கப்புறம் எல்லாரும் எனக்கு பாட்டு பாடுவாங்க, என்ன பண்ணல, ஒரு நாள் யோசிச்சு போகல. ஆனால் இது யார் யோசித்தது என்று சொன்னால், இதை யார் திட்டம் பண்ணினார் என்று சொன்னால், யார் இதை தீர்மானித்தார் என்று சொன்னால், தாவீது பிறப்பதற்கு முன்பதாகவே அவனை தாயின் கருவிலே கண்டவர் அவன் கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி முடிவு பண்ணியிருந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்பதாகவே, உங்களுடைய பிள்ளைகள் உருவாகுவதற்கு முன்பதாகவே, நம்முடைய சந்ததி உருவாகுவதற்கு முன்பதாக நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் தீர்மானித்து திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை எந்த மனிதனாலும், எந்த சக்தியாலும், எந்த பிசாசினாலும், எந்த கோலியாத்தினாலும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அவர் ஒரு மனுஷனை அடையாளமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி முடிவு பண்ணி விட்டார் என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிரச்சனை இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு வியாதி இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு பாடுகள் இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு கண்ணீர் இருக்கலாம். ஆனால் நாள் ஒன்று வரும், கோலியாத் விழுந்தது போல நீங்கள் இன்றைக்கு எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்கள் முன்பதாக சாஷ்டாங்கமாய் விழ அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளில் நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன், இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ், டிசம்பர் வந்தாவே கிறிஸ்மஸ் மூடு எல்லாருக்கும் வந்துடும். எல்லாருக்குமே தெரியும், இயேசுனார் பிறந்தார், இயேசுனார் வளர்ந்தார், இயேசுனார் மரித்தார், இயேசுனார் உயிர்த்தார், இயேசுனார் பரலோகம் போனார். நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை போல இன்னொரு முறை, அதாவது கர்த்தருடைய நாமத்திற்காக மாத்திரம் இன்னொரு முறை யுத்தம் எங்கு நடந்தது என்று சொன்னால், சிலுவையிலே கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தத்தை செய்திருக்கிறார். கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சாத்தானை அவர் தலையிலே நசுக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. அது எங்க சொல்லப்பட்டது என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவளோட சொல்றார், ஏவாளோடு சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருந்து வருதான வித்து ஒன்று வரும், அது என்ன செய்யும் என்று சொன்னால் பிசாசை நசுக்கும், தலையை நசுக்குவார் என்ற வசனத்தை கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்களேன், நீங்க அடையாளம் ஆகிறதுக்கு சொல்லுங்க. ஐயா என்ன எப்படி வைக்கப்படுறீங்க? நீங்க அடையாளம் ஆகிறதுக்கு ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் சிலுவையில் செஞ்சிட்டார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? எல்லாத்தையும் சிலுவையில் செய்துட்டார். அதை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் பிறந்தார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அடையாளம் ஆக்கிறது ஆண்டவர் பிறந்தாரு. அதை நம்ம முதல்ல நம்பணும். ராஜா விட்டு புள்ள அப்படின்னா ராஜா விட்டு புள்ளையா இருக்கணும். ஆமாவா இல்லையா? ராஜா விட்டு புள்ள திருடனா இருந்தா எப்படி இருக்கும்? திருட்டு மொழி முழிச்சா எப்படி இருக்கும்?
நம்ம பாதி பேர் அப்படிதான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காய் பிறந்தார், இயேசு கிறிஸ்து எனக்காய் வந்தார், இயேசு கிறிஸ்து எனக்காய் ஜெயித்தார். ஆனா பண்றதெல்லாம் திருட்டு மொழி, பண்றதெல்லாம் எப்படி திருட்டு மொழி. இந்த வசனம், இந்த பைபிள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது, இதில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் எனக்கு கொடுக்கப்பட்டது, என்னை அடையாளமாக்க கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்புகிறவர்கள் அதன்படி ஜீவிக்க ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. தாவீது நம்பினான். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யுத்த ஜனங்கள் யாரும் நம்பல. அதுல மோசத்திலையும் மோசம் என்னன்னா, ராஜாவே நம்பல, சவுல் ராஜாவே நம்பல. இந்த எதிரியை நம்ம ஜெயிப்போம், இவனை நம்ம அடிப்போம். நீங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாசிப்பார்கள் என்று சொன்னால், எந்த பெலிஸ்தனோட சவுல் போராடுறது நின்றுட்டு இருக்கிறானோ, யாரோட அவங்க வந்துட்டு யுத்தம் படுறது நிற்கிறாங்களோ, அவங்களை ஜெயிச்சதுனால தான் எபினேசன் ஒரு பேரே வந்துச்சு. அதை எல்லாம் சொல்லி பாடி துதிக்கிற இந்த ஆட்கள் இவ்வளோ பெரிய கோலியாத்தை பார்த்தோன்னே நம்பல. என்ன பண்ணல? நம்பல. அவன் யோசிக்க ஆரம்பிச்சான், அப்பா சாமி நம்மளால முடியாதுரா. நான் அதுல கொடுமையிலும் கொடுமை, ராஜா டென்ட் விட்டே வெளியே வரல. ராஜா என்ன பண்ணல? டென்ட் விட்டே வெளியே வரல. அவர் உள்ளே இருக்கிறாரு. எல்லாம் போய் சொல்றான், ராணுவத்துடைய சேனாதிபதி சொல்றான், அப்னேர் போய் சொல்றான், ஐயா இப்படி ஆயிடுச்சு, ஐயா இப்படி ஆயிடுச்சு. ஆனா எல்லாம் ஒன்றும் தெரியாமல், எது நடக்குதுன்னு அறியாம, ஒண்ணுமே என்ன அங்க நடக்குதுன்னு சம்பவமே தெரியாம அந்த தாவீது இயேசு என்கிற நாமத்தை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தி, வசனத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க, அவன் போறான். எங்க போறான்? சவுல் இருக்க கூடாரத்துக்கு போறான். சும்மா போகல சார், அவன் கோலியாத்துடைய தலையை கையில் எடுத்துட்டே போய் கொடுக்குறான். அதாபா நீ பயந்துதான் ஆளு. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்மை அடையாளமாய் மாற்ற விரும்புகிறார். இதே போலதான் நீங்க வேதத்தை வாசிப்பாங்க, கொலோசியர் புத்தகம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அதை படித்ததான வேத பண்டிதர்கள் சொல்லுவது என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த நாளில் தொங்கப்பட்ட போது ஆவிக்குரிய மண்டலத்தில் சாத்தானை ஒன்றுமில்லாமல், அவனை ஒத்த துணி இல்லாமல் அவனை தரத்தரனை இழுத்து தலையை பிடித்து இழுத்து கொண்டு போனதற்கு அனுபவம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அடையாளமாக்குவதற்கு எல்லாவற்றையும் செய்துட்டார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு யார் எது சொன்னாலும் பயப்படாமல் இந்த வேத வசனத்தை முழுமையாய் நம்பி சொல்ற எல்லா வார்த்தையும் கேட்டு அதன்படி செயல்படாம கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் கேட்டு நம்ம செய்யும் போது, யார் எப்படி நம்மளை குறை சொன்னாலும், யார் எப்படி குற்றப்படுத்தினாலும், என்னை உண்டாக்கினதற்கு, என் பிள்ளையை கொடுத்ததற்கு, எங்க சபையை கொடுத்ததற்கு, எங்க ஊழியத்தை கொடுத்ததற்கு, எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு என்று சொல்லி நம்பி வீரநடை போடுகிறவர்களுக்கு முன்பதாக எல்லா கோலியாத்தையும் கர்த்தர் விட செய்வார். அல்லேலூயா. அது எந்த கோலியாத்தா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. கோலியாத்தை பார்க்கிலும் என் தேவன் உயர்ந்தவர், கோலியாத்துகளை பார்க்கிலும் அவர் சிறந்தவர், அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவர். அந்த வசனத்தில் எழுதும் போது எழுதப்பட்டிருக்கிறது, நீ போய் உன்னுடைய சகோதரர்கள் சுகமா இருக்கிறார்களா என்று கேட்டுட்டு வானவன் தேசத்தின் சுகத்தையே மாற்றி எழுதுறான். அல்லேலூயா. நீ போய் அங்க அடையாளம் வாங்கிட்டு வா, அவங்க நல்லா இருக்காங்களான்னு செய்தி வாங்கிட்டு வானவன் அடுத்த நாள் முக்கிய செய்தியா தேசத்திற்கே மாறுகிறான். அல்லேலூயா. இந்த நாளில் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து துக்கப்படுகிறீர்களோ, எதை குறித்து கவலைப்படுகிறீர்களோ, எதை குறித்து கண்ணீர் வடிக்கிறீர்களோ, எதை குறித்து அழுது புலம்புகிறீர்களோ, நாள் ஒன்று வரும் அதே காரியத்திற்காய் கர்த்தர் எனக்கு நன்மையாய் செய்தார் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தத்தக்கதான நாளை கர்த்தர் விரைவாய் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபை, இந்த ஊழியம், இங்க இருக்கிற அனைவரையும் கர்த்தர் அடையாளமாய் மாற்ற அவர் வல்லவர். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை சற்றனுடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம். உங்களால் முடியும் என்று சொன்னால் நிற்கிற இடத்துல அப்படியே ஒரு 2 நிமிஷம் எழுமி என்ற ஆண்டவரே, நீர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபையும் நீர் அடையாளமாய் மாற்றுங்க என்று சொல்லி கேன் யூ ஆல் ஸ்டாண்ட்? அப்படியே எழுமி என்ற ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர், ஆண்டவரே எங்களை அடையாளமாய் மாற்றுங்க. நான் அநேக நாளாய் அழுகிற காரியங்கள் தெரியும், அநேக நாளாய் புலம்புகிற காரியங்கள் தெரியும். ஆண்டவரே எனக்கு முன்னாடி இருக்கிறதான கோலியாத்தை போன்ற பிரச்சனைகள், என்னால் ஜெயிக்க முடியாத ஒரு பிரச்சனை ஆண்டவரே, பல வருஷமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நீர் எங்கள் முன்பதாக இருக்கிறதான கோலியாத்தை விழ செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் கொலோசியரில் வாசிக்கிறது போல இயேசு கிறிஸ்து சிலுவை வெற்றி சிறந்தார் என்கிற வசனத்தின்படி கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் வெற்றி சிறக்கிறவர்களாய் மாற்றுவீராக. குடும்பத்திற்காக அழுகிறது, பிள்ளைகளுக்காக அழுகிறது, தொழிலுக்காக அழுகிறது, மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக அழுகிறது, நோயிற்காக அழுகிறது. ஆண்டவரே எந்த விதமான கோலியாத்தா இருந்தாலும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே அவைகள் எல்லாம் சாஷ்டாங்கமாய் முகம் குப்புற விடுவதாக ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் சேனை
சேனைகளின் தேவனாய் இருக்கிறீரே, எங்களை அடையாளமாய் மாற்றும்படியாய், எங்கள் குடும்பத்தை அடையாளமாய் மாற்றும்படியாய், எங்கள் கண்ணீரை எல்லாம், எங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றும்படியாய் எங்களோடு கூட நீர் இருக்கிறீரே. ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலை உமக்கு தெரியும், ஆண்டவரே என்னுடைய பாடுகள் உமக்கு தெரியும். ஒருவேளை என்னுடைய வார்த்தையை கேட்காமல் தூரம் போயிருந்தேன் என்று சொன்னால் கர்த்தர் என்னை மீண்டுமா எடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, மற்றவர்கள் சொன்னதான வார்த்தைகளை கேட்டு 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 ஆண்டவரே நான் தோல்வியின் மேல, ஆண்டவரே வருத்தத்தின் மேல, கண்ணீரின் மேல கண்ணீரை, தோல்வியின் மேல தோல்வியை, ஆண்டவரே ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நீர் இந்த நாளிலே எங்களுக்காக இறங்குவீராக என்று சொல்லி, ஓ ரிபானதா ஷதரலா கரமானதா ரலரரபரபா, ஓ ரிபோனதா ரெல கரபா ஷேதரல கரமலரபா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்களை அவமானப்படுத்தாதபடிக்கு அடையாளமாய் மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீரே. இந்த நாளிலே அவமானத்தோடு வெட்கத்தோடு ஆண்டவரே தலைகுனிவோடு என்ன செய்வோம் என்று சொல்லி ஆண்டவரே நிற்கிற எங்களை கர்த்தர் வருகிற நாட்களில் அடையாளமாய் மாற்ற போவதற்காய் ஸ்தோத்திரம். வாயை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்தி, ஆண்டவரே எங்க சபையை அடையாளமாய் மாற்றுங்க, எங்க சபை போதகர் அடையாளமாய் மாற்றுங்க, எங்க சபை குடும்பங்களை அடையாளமாய் மாற்றுங்க. 2026 ஆண்டவரே இந்த கோட்டை பகுதியில் இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறதான ஒரு கூட்டமாய் எங்களை அடையாளமாய் மாற்றுவீராக. Hallelujah.